பாரதியினுடைய ஆத்திசூடி அளப்பரிய அறச்சிந்தனைகளை நமக்கு வழங்கி வருகிறது. அந்த வகையிலே 52வது சிந்தனையாக அமைவது தோல்வியில் கலங்கேல். இனிமே எவருக்கு தோல்வி இல்லை? எல்லா வெற்றியாளரும் தோல்வியை கண்ட பிறகுதான் மிக பெரும் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். எனவே எந்த பணியை செய்தாலும் அதில் வெற்றியை பெற நினைப்பது என்பது மனித இயல்பு. ஆனாலும் முயற்சி திருவினையாக்கும் என்பது வள்ளுவர் சிந்தனை. முயன்றால் முடியாதது இல்லை என்பார்கள். எனவே சில நேரம் நாம் முயற்சி செய்கிற போது தோல்வியை தரலாம். தோல்வி ஏற்கிற பொழுது கலக்கமோ கண்ணீரோ அடையாமல் மேலும் மேலும் முயல்வது வெற்றியை எளிதாக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தோல்விதான் வெற்றியின் படிகட்டு, கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பது பகவத்கீதை. இனிமே தோல்விகள் வெற்றிகள் பற்றி கவலைப்படாமல் கடமையை செய்வது மட்டுமே நாம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக அமைத்து கொண்டால் வெற்றி இயல்பாக வந்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று திருவள்ளுவர் சொல்வார். இனிமே எந்த அளவுக்கு குளத்திலே வெள்ளம் வருகிறதோ அதற்கு மேலே அந்த தாமரை பூக்கள் அமைந்து விடுவது போல வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. எனவே எந்த நிலையிலும் தோல்விகள் வருகிற போது தளர்ந்து விடாமல், கலங்கி விடாமல், அதை எதிர்த்து போராடுகிற மனம் நாம் கொண்டால் வெற்றிகள் மிக எளிதாக அமையும். எனவே வழி அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் படும் என்று வள்ளுவர் பேசுகிறார். எனவே எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவனை நோக்கி வெற்றிகள் தானே ஓடி வருகின்றன என்பதை அவரின் குரல் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே விண்ணின் முன் இடி விழுந்தாலும் பான்மை தவறி நடுங்காதே, பயத்தால் ஏதும் பயனில்லை என்று பாரதி பேசுவதை பார்க்கிறோம். அதுபோல அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, இச்சுகத்தோர் எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்று மகாவி பாடுவதை பார்க்கிறோம். வாழ்க்கை என்றால் துன்பங்கள் வராமல் இருக்காது. துன்பங்களை நாம் துடைப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்தால் அவை நிச்சயம் நம்மை விட்டு ஓடிவிடும். இன்பங்கள் தேடி வரும். உழைப்பால் முடியாதது எதுவும் இல்லை என்பதுதான் பாரதியினுடைய சிந்தனை. எனவே தோல்வியில் கலங்கிடாமல் மேலும் மேலும் முயற்சி செய்து வெற்றியை பெறுவதையே நாம் இலக்காக கொள்வோம் என்பதுதான் பாரதி காட்டுகிற வழி.